வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலர். சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்ற அறிக்கை தேவஸ்தானம் கண்டன கூட்டத்தை நடத்துகிறது. மே 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும். இந்துக்கள் கலந்து கொள்ள தான்ஸ்ரீ நடராஜா அழைப்பு. சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்ற திமுக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தேவஸ்தானம் கண்டனம் கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ளதாக அதன் தலைவர் தான்ஸ்ரீ நடராஜா கூறினார். இந்த கண்டன கூட்டம் மே 22 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு பக்திமொழி திருத்தலம் கலாச்சார மையத்தில் நடைபெறவிருப்பதாக அவர் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் சனாதன தர்மத்தை பற்றி பேசியவர்களுக்கு எதிராகவும் சனாதன தர்மம் என்றால் என்ன என்பது குறித்து விளக்கமளிக்கவும் தேவஸ்தானத்தின் கண்டனத்தை தெரிவிக்கும் வகையிலும் இக்கூட்டம் நடத்தப்பட்டுவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு இந்துவும் கலந்து கொண்டு தேவஸ்தானத்தின் கண்டனத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.